ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா 100% நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வீடியோவாகவும் இருக்கும். இது இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம லேடிஸாக இருந்தால் எல்லாருக்குமே ஜுவல்லரின்றது பிடிக்காத இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே ஜுவல்லரின்னா அவ்வளோ இஷ்டம். வசதி இருக்கிறவங்க கோல்டு ஜுவல்லரி நிறைய வச்சுருப்பாங்க. இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு 80% பார்த்திங்கன்னா எல்லாருமே இமிட்டேஷன் ஜுவல்லரி, அதாவது கவரிங் ஜுவல்லரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஜுவல்லரி நீங்கள் வாங்கிட்டு அதை ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி கருத்து போனோடனே தூக்கி போடுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுடைய ஜுவல்லரி வாங்கின மாதிரியே புதுசாக எப்போவுமே இருக்கணும்னா அதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான இருக்கக்கூடிய கிளாஸ் கலர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுடைய ஜுவல்லரி இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள் கவரிங் நகை பார்த்திங்கன்னா கருத்து போகவே போகாது, போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நெயில் பாலிஷை. இது வந்து டெரகோட்டா ஜுவல்லரி, ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெட்டு தான் இது. நான் உங்களுக்கு டெமோக்காக இதில் நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணில் செஞ்சக்கூடிய தோடு. இதுக்கு மேலே கோல்ட் கலர் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் இப்போது என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி இந்த நெயில் பாலிஷை வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கவரிங் நகை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருத்து போகாது. உங்களுக்கு வாங்கின மாதிரியே புதுசாகவே இருக்கும். அதே மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் அஸ் யூஷுவல் அதுலேயும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நகைகளும் உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாமல் நல்லா வாங்கின மாதிரி புதுசாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தானே. கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய நகைகள் கவரிங் நகைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.